இது வந்து ஒரிஜினலா மலையாள படம். மலையாள படமா? தெலுங்கு படம் இல்ல? ஆமா, அவர் வந்து தெலுங்கு ஹீரோல. அநியாயம் பண்றேன். எனக்கு அந்த கொபிஸ் இருக்கும்னா, நானியோட டைட்டில் விஜய்னா இளைய தளபதி. நானியோட டைட்டில் வந்து நேச்சுரல் ஸ்டார். ஏன் அப்படின்னா நானி வந்து அந்த தெலுங்கு நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். நானி வந்து தெலுங்கு இப்ப இல்ல முன்ன தெலுங்கு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண மாட்டாரு. மாஸ் அப்படி இருக்காது. ரியலிஸ்டிக்கா கதை போறதுனால நான் என் மண்டையில வந்து ரியலிஸ்டிக்கா லோ பட்ஜெட் செஞ்ச யாரு தெரிஞ்சு? கன்னடா, மலையாளம் லோ பட்ஜெட். சாரி, ரொம்ப மாசு. அது தெலுங்கு. நடுவுலனா தமிழ் தான். இப்ப அவர் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா நடிச்சனால என் மண்டையில வந்து அவர் தெலுங்குல கேரளா இருந்துச்சு. நானி படம் நீங்க பார்த்ததே இல்லையா? பாத்துருக்கேன். நான் லிஸ்ட் அனுப்பி வரேன். இப்ப ரீசனா வந்த படம் தான் மாசா இருக்கு. அவர் வந்த புதுசுல முன்னுக்குள்ள படம் எல்லாமே சாட்டர்டேல ஒரு படம் அந்த படம் மாசா இருக்கு. அதான் சொல்றேன், இப்போ வந்த படம் தான் மாசா ஆயிடுச்சு. அது பிஜிஎம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அந்த படத்துல ஒரு மியூசிக் ஒன்று போட்டு போன வாரம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். க்ளோஸ் அப் சோனில தான் போட்டிருந்தாங்க. கிட்ட அது எஸ்ஜே சூர்யா வாய்ஸ். பாத்தீங்களா? நான் நோட் பண்ணவே இல்ல. நான் நோட் பண்ணவே இல்ல. எஸ்ஜே சூர்யா வாய்ஸ். என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? as I am suffering from vaccine. ஓகே. நானி கடைசி தமிழ் படம் என்ன சொல்லுவோம்? கடைசி தமிழ் படமா? நீ பார்த்த படம் சொல்லு. நான் நீன்னு சொல்லிராது. தமிழ்ல கேக்குறீங்களா? தமிழ் ஒரு படத்துல கேமியோ வரும். இந்த படத்துல ஐயோ அந்த அளவுக்கு டீட்டெயிலா போறீங்க தெரியலையே. அது ஒரு ஃபேமஸ் கேமியோ. மறந்துட்டியா? ஏன் அந்த இது நீதானே என் பொண்ணு வசந்தம் ட்ரெயின்ல எடுப்பாரு நவருன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த படம் பார்த்துட்டேன், மெமரியில இல்ல. படம் பேர் என்ன? ஹிட் 3. அதாவது அந்த இடத்துல என்ன பண்றதுன்னா ஹிட் 3rd கேஸ், 3வது கேஸ். இப்போ வீர தீர சூரன் பார்ட் 2 அப்படின்னு போட்ட மாதிரி இது பார்ட் 3. அப்புறம் பார்ட் 2 போவோம், அப்புறம் பார்ட் 1 ரிவர்ஸ்ல வருவோம் நாங்க. நல்லா இருக்கு. ஓகே, லெட்ஸ் see the movie. All posters cinema. எங்க இது படம் ஆரம்பிக்கிறாங்க பத்தியா? சார், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஒரு பேரை சொல்றேன். அர்ஜுன் சர்க்கார். அந்த கேஸ் அவங்கிட்ட கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவன் லத்தியில மாற்றவா நிலைமை நினைச்சாதான் பயமா இருக்கு. சர்க்கார் லத்தி கண்ணு தெரியல கம்முனா போலீஸ் ஆபீசர் அப்படி புரியுறப்பா. எல்லாரும் ஒரே மெத்தட்ல மர்டர்ஸ் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கும். கை முன்னாடி வை, முன்னாடி வை. ஐயோ ஐயோ ஓ மை காட். தெரிக்க வந்துச்சு. நீ ஒரு போலீஸ் ஆபீசர் தானா? கோல்ட் பிளட்டட் மூவியா? அது உண்மை. நீ இத்தனை நாள் நம்பிட்டாங்க ஜனங்க. உனக்கு காட்டுறேன் ஒரிஜினல். The third case. அம்மா கூட்டு பாத்தீங்களா? ஐயோ ஓய்யோ கிழிச்சிட்டானா? பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் மினிட் அந்த ஃபாண்டே பாருங்க, ரத்தக்கரையோட இருந்துச்சு. ஹிட் 3 பார்ட் 3 இருந்துச்சுல, அப்படியே ரத்தக்கரையோட இருந்துச்சு. அந்த மண்டே எப்படி ப்ரோ எப்படி பார்த்தீங்க? அந்த இடத்துல வந்து கூட எனக்கு பார்க்க முடிஞ்சு. அது என்னால இல்ல அது ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட் அப்படியே நம்ம கையோட கலந்து வரும். அப்படியே சதையோட சவுண்ட் கேக்கு. யாருப்பா இந்த படத்துக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணீங்க? பயங்கரமா பண்ணிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். பீட்ல அடிக்கிறதே ஒரு பீட்டா வச்சிருக்காரு நம்ம மியூசிக் டைரக்டர். வாவ், நல்லா இருந்துச்சு. ஐயோ, இது டைரக்டர் எப்படி எழுதியிருப்பாரு சீனா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ ஹவு டைரக்டர் ஆஸ்க் நானி டு டூ திஸ் சீன். அடிங்க சார், அவன் கை அப்பா சார், வேகமா அடிங்க சார், இன்னும் வேகமா அடிங்க சார், அடிச்சுக்கிட்டே இருக்க சார், அதான் சீன். ஐயோ பயங்கரம். நானி வந்துட்டு போலீஸ்காரவே மாறிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, தட்ஸ் a specialty of Nani, you know. He adapt that character so much. ஆமா, ஜெர்சில பயங்கரமா எமோட் பண்ணியிருப்பாரு. சூப்பர் படம் ஜெர்சி. இந்தியில கூட வந்துச்சு. இந்தியில அந்த ஒரிஜினல் இதுல அந்த மாதிரி இல்ல.
Yes. அந்த ட்ரெயின் சீன் ரொம்ப ஃபேமஸ் அது கத்துற அது ஒரு டைம்ல வந்து அந்த மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் அவரே எடுத்து அதை பண்றாங்க. சூப்பரா ஆமா நல்லா இருக்கு. எனக்கு நானி பிடிக்கும். நானியிலேருந்தே நானி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அதுலதான் அவரை முதல்ல பார்த்தேன். SS ராஜமௌழி. நானும் அது ஆக்சுவலி அது முன்னுக்குல இருந்து இருக்காரு. ஆனா நானும் அதுலதான் முதல்ல SS ராஜமௌழி படம் May 1 படம் ரிலீஸ். May 1 வந்து இந்தியால இதுதானே உழைப்பாளர் தினம் தானே. ஆமா ஆமா. நம்ம தல அஜித்தோட பிறந்த நாளும் அந்த அன்னைக்கு ரத்தத்தோட எல்லாம் தேட்டர் விட்டு வெளியே வாங்கி பயங்கரமா ஐயோ இந்த படம் இதயம் பலவீனமானவர்கள் இந்த படத்தை பார்க்காதீங்க. இது கன்ஃபார்ம் 80+ தான். கன்ஃபார்ம் இல்ல 20+ சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். வயிற்றுலேருந்து இப்ப அட்டிக்கிற ரத்தம் செவுத்தெல்லாம் தெரியுது. ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இதுதான் அந்த கோல்டு பிளட்டட் மூவி. வில்லன் காட்டவே இல்லை தானே. என்னன்னு வில்லன் யாரு காட்டவே இல்லை. ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ஒரு ஆளா ஒரு கேங்கான்னு தெரியல. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆளை கொலை பண்ணிட்டு தலைகீழா கட்டி தொங்க விட்டுறாங்க. அந்த கொலைய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறது கேஸை தான் நானிகிட்ட கொடுக்குறாங்க. ஸோ நானி எப்படிப்பட்ட ஆள்னா பயங்கரமான ஆள். போலீஸ்மேன் டோன்ட் ஹேவ் அ ஹார்ட். ரூத்லெஸ் கில்லர் சொல்ல ரூத்லெஸ் போலீஸ். ஸோ அப்படிப்பட்ட போலீஸ் இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, ஹேண்டில் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாருந்தா கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. இந்த மாதிரி படம்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். உடனே அனிமல் வந்துச்சுன்றாங்க. ஒரு வார்த்தை சொல்ல முடியல, கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுறாங்க. ஆமா டைம் கோட் வச்சு கமெண்ட் பண்ணிடுறாங்க. சும்மா சொல்றேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நாங்க பார்த்தது. ஆமா ஆமா ஆமா. கதெல்லாம் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். யூஸ்வலா இல்லாம சம்திங் டிஃப்ரெண்ட்ல. மார்க்கோ வந்துச்சு பாத்தியா? அது பார்க்கல. நிறைய பேர் சொன்னாங்க மோஸ்ட் வயலண்ட் மூவின்னு. அப்படிதான் ப்ரொமோட்டே பண்ணாங்க. ஆமா ஏதோ ஒண்ணு. நானி வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஏண்டா போன வாட்டி ஒன்று சொன்னா அதை அப்படியே போடுவாடி.